டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கு பாண்டிக்கிட்டு தொங்கிடலாம் அப்படின்னு டிடிவி தினகரன் போன மாசம் வந்து பேசினாரு. ஆனால் இன்றைக்கு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு பாஜகவினுடைய ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் டிடிவி தினகரன். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் விஜய் என்ன செய்ய போகிறார்? விஜய் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு வரப்போகிறாரா, தனித்து போட்டியிட போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக நெருக்கடி மேல் நெருக்கடி பாஜக விஜய்க்கு கொடுத்து வருகிறது. ஆனால் விஜய் தற்போது வரை பாஜகவுக்கு எதிராக வாய் திறக்காமல் மௌனம் சாதித்து வருகிறார். ஜனநாயகனுக்கான தடை நீங்காமல் அந்த தடை நீடித்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் கூட்டணிகள் எதிர்க்கட்சி எவ்வாறு அமைக்கப் போகிறார்கள், என்ன நடக்கவிருக்கிறது அப்படின்றத பேசுவதற்காக நம்முடைய பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு டிடிவி தினகரன் பியூஷ் கோயல் முன்னிலையில் என்டிஏ கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. இணைஞ்சதோட மட்டும் இல்லாமல் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, அதனால கட்சியினுடைய நலன், அம்மாவினுடைய ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும், அதுக்காக நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். இது பற்றி உங்களோட கருத்து என்ன? முதல்ல வந்து இந்த கூட்டணி வந்து சுமூகமான கூட்டணியா, இயற்கையா, இல்லைன்னா வந்து ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைஞ்சுதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. எதனால் அந்த கூட்டணி உருவாயிருக்கு அப்படின்னு எல்லோருக்கும் தெரிந்த வெளிப்படையான ரகசியம் அது என்ன அப்படின்னா, அவர் வந்து மிரட்டப்பட்டிருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசால வந்து மிரட்டப்பட்டிருக்கிறார். அவர் மேல இருக்கிற இந்த ரெட்டலைக்காக லஞ்சம் கொடுத்த வழக்கு, அது தவிர இன்னும் பிற வழக்குகள்லாம் அவர் மேல இருக்கு. அதையெல்லாம் வந்து தூசு தட்டி எடுத்து அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமோ அப்படின்ற அந்த ஆம் ட்விஸ்ட் பண்ணி இந்த கூட்டணியை வந்து அவங்க அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வழக்குகள் இருந்த நிலவரம் தானே. அவரு அப்படி இருக்கிறப்பதானே வந்து நான் தூக்குல தொங்கினாலும் தொங்கணும், பழனிசாமியோட சேர மாட்டேன் இல்ல அந்த பேசினாரு. அந்த வழக்கு வந்து இப்போ விசாரணைக்கு வரக்கூடிய நிலையெல்லாம் அவங்க ஏற்படுத்துறாங்க. அதுக்காக வந்து இவரு சமீபத்துல போய் டெல்லி போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சு பேசி அதுல சில திரைமறைவு விஷயங்கள்லாம் நடந்து அதற்கு பிறகு வந்து இந்த கூட்டணி உருவாயிருக்கு. ஏன்னா பழைய வழக்க தூசி தட்டி எடுத்திருக்காங்களா? இந்த 2017 இருந்த ரெட்டலைக்கான லஞ்சம் கொடுக்கிற வழக்கு, அதற்கு முன்னாடி இருந்த காஃபி போசா வழக்கு, இந்த 2 வழக்குல இடி சம்பந்தப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதை ஒட்டி தான் வந்து இன்னைக்கு அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். டிடிவி தினகரன் மட்டும் நிர்பந்தப்படுத்தப்படல, நம்ம எடப்பாடி பழனிசாமியுமே வந்து இது மாதிரியான அவரும் வைக்கவே மாட்டோம் நாங்க வந்து ஆமா அந்த வழக்குகளை காரணமா காட்டிதான் வந்து அவரும் அந்த கூட்டணியும் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து இது இயற்கை கூட்டணி கிடையாது, செயற்கையாக வந்து பாஜக உருவாக்கி வைத்திருக்கிற கூட்டணி. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த டிடிவி தினகரன் வந்து எப்போ வந்து என்டிஏ இருந்து வெளியே வந்தார் அப்படின்னா, ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு தான் கூட்டணில இருந்து வெளியே வராரு. ஏன் வந்தாரு அப்படின்னா, எடப்பாடிக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் என்டிஏ கூட்டணியில பாஜக கொடுக்குது. அந்த காரணத்தை சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதா என்னுடைய லட்சியம். துரோகத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா, துரோகத்துக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா வந்து அது எடப்பாடிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நிறைய எடப்பாடி பதிலுக்கு 420 இவரை சொன்னாரு, நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து அதிமுக வந்து பிரச்சனை கிடையாது, எடப்பாடி திமுக தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு தினகரன் சொன்னாரு. ஏன்னா எனக்கு அதிமுக தொண்டர்கள் மேல, எனக்கு நிர்வாகிகள் மேல எனக்கு எந்த இதுவும் கிடையாது, எடப்பாடி ஒருவரை தான் நான் வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறேன், அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து நான் முடிக்கணும், அதுதான் அவருடைய லட்சியம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோன்றுனதே வந்து எடப்பாடியை வீழ்த்துறது தான் அவங்களோட லட்சியம். அவங்க சொல்லிதான் மீட்பது. அந்த கட்சியோடைய அடிப்படை, அந்த கட்சி ஏன் உருவானுச்சு அப்படின்னா எடப்பாடிய வந்து துரோகத்தை வீழ்த்துறது, அதுதான் அந்த கட்சியோட லட்சியம். அந்த லட்சியத்தையே வந்து இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது இயற்கையான கூட்டணி. ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சும் இப்ப நடந்திருக்கிறது வந்து இதுக்கு இடையில வந்து மிரட்டல் மட்டும்தான் நடந்திருக்க முடியும் இந்த கூட்டணிக்காக. அது நடந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம், தலைமையை தான் வந்து இந்த பாஜக வந்து மிரட்டி கூட்டணியை ஏற்படுத்த முடியும், தலைவர்களை மிரட்ட முடியும். ஆனா தொண்டர்களை வந்து அவங்களுக்கு எந்த நிர்பந்தமும் படுத்த முடியாது. ஏன்னா இந்த கூட்டணி எப்படி அமைஞ்சிருக்குன்னு நீங்க பாருங்க. அன்புமணி வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்காரு. அவர் எப்படி வந்திருக்காரு அப்படின்னா,
எடப்பாடியை போய் சந்திச்சு அந்த கூட்டணிக்குள்ள அவர் வராரு. டிடிவி தினகரன் எப்படி இந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னா, எடப்பாடியை சந்திக்கல. எடப்பாடிலாம் அவருக்கு ஒரு ஆரம்பத்துல இருந்து ஒரு டோனை பாத்தீங்கன்னா, எடப்பாடிலாம் ஒரு ஆளே கிடையாது, அவரு அந்த டோன்ல தான் பேசிட்டு இருப்பாரு. அதுதான் இந்த செயல்லையும் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கும் ஏடிஎம்கே தலைவர்கள் யாரும் இல்லையே, அது இன்னைக்கும் அந்த கூட்டணி ஏடிஎம்கே தலைவரை சந்திச்சு அவர் கூட்டணியில சேரல. பாஜகவோட பியூஷ் கோயலை சந்திச்சு, பாஜக தலைவர்களை சந்திச்சு தான் அவர் கூட்டணியில சேர்றாரு. அப்பவும் அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு கேட்கும்பொழுது, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அவர் பேரை கூட அவர் சொல்றதுக்கே தயாரா இல்லை. என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து அமித்ஷாவோட பேச்சை வந்து கவனிச்சுட்டு இருந்தா. இப்ப கூட புதுக்கோட்டையில பேசும்போது சொன்னாரு, மோடியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் அமையணும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா எடப்பாடி அதை முதல் நாள்ல இருந்தே மறுத்துட்டு வர்றாரு. இல்ல, எடப்பாடி வந்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தலைமையில தான் வந்து பெரும்பான்மை வரும் அப்படிலாம் சொல்றாரு. ஆனால் பாரதிய ஜனதாவுடைய நோக்கம் என்னவா இருக்கு, அமித்ஷாவுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி வரும், அந்த கூட்டணியில எங்களுக்கு பங்கு உண்டு அப்படின்ற அந்த டோன்ல தான் இந்த எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் வந்து இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்ப தினகரனுக்கும் அப்படிப்பட்ட பிராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்குதா? தினகரன் வந்து தெளிவா வரப்போறது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு இன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து அவர் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுல இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு தகவல் வெளியே வர்றது என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட கொடுக்கப்படலாம், பாரதிய ஜனதாவால தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. அதனால அவருக்கு இந்த குறைந்தபட்ச வாய்ப்பு, அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டின் நலன் அம்மாவுடைய ஆட்சி அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது அவர் சொல்றது. அண்ணா அமமுகவுடைய நலனை கருத்தில் கொண்டு நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்றாரு. ஏன்னா அவங்க நம்பி இருக்கவங்களுக்கு அவர் ஏதாவது செய்யணும் அப்படின்ற நெருக்கடி நிர்பந்தம் வந்து தினகரனுக்கு இருக்கு. அந்த பிரஷர் ஒண்ணு, மேலே இருந்து பாரதிய ஜனதா போடுற அந்த பிரஷர், அந்த மிரட்டல் ஒண்ணு, இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த கூட்டணியே உருவாயிருக்கு இன்னைக்கு. அதான் இப்ப பிரிந்திருப்பவர்கள், குறிப்பா இந்த டிடிவி தினகரன் அவர் வந்து பாஜக கூட்டணியில் இணைந்த உடனே எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, சவுத்துல தென் மாவட்டங்களில் ஏற்கனவே ஏடிஎம்கே வீக்கா இருக்குது, அதை நிறைவு செய்வதற்காக தான் வந்து டிடிவி தினகரன் வந்து உள்ள வராரு, அதனால்தான் சாணக்கியரான அமித்ஷா இப்படி ஒரு மூவை வந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாஜகவினர் ஊடகவியலாளர்கள்லாம் வந்து சொல்றாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா அமித்ஷாவோட இந்த முடிவு? இல்லைங்க, அதாவது சவுத்துல வந்து போன 2021 தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்கு அடி வாங்கினதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம் வந்து 10.5 வன்னியருக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதை அங்க இருக்கிற மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க பிரச்சனை. ஓபிஎஸ் வெளிப்படையா ஓபிஎஸ் வெளிப்படையா அதை பேசிட்டாரு. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ வந்து டிடிவி உள்ள கொண்டு வந்திருக்கிறது வந்து அதை காம்பன்சேட் பண்ணும் அந்த கேப்பை அப்படின்னு இருக்கு. ஆனா இதுல இன்னொரு நெகட்டிவ் இருக்கு. அது என்னன்னா, அந்த 10.5 கோரிக்கையை வந்து வலுவா பேசிக்கிட்டு இருக்கிற அன்புமணி வந்து இப்போவும் அந்த அதிமுக கூட்டணியில தான் இருக்காரு. அந்த கோரிக்கை தான் அவருடைய அரசியல், பாமகவுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் கோரிக்கை அப்படின்னா அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தான். அந்த கோரிக்கையை வலியுறுத்துற அன்புமணி வந்து அதிமுக கூட்டணியில இருக்கிறார். இது ஒரு முக்கியமானது. இன்னொன்னு வந்து தென் மாவட்டத்துல வந்து பெரிய அளவுக்கு டிடிவிக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து பழைய புள்ளி விவரம் 2021 தேர்தலில் இருக்கிற அந்த புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு அவரு வாங்கியிருக்க ஓட்டு அப்படின்னு பார்த்தா ஒரு 22 தொகுதிகளில் அவரு ஒரு 7% மேல அவரு ஓட்டு வாங்கியிருக்காரு. எவ்வளவு வரைக்கும்? அந்தந்த தொகுதிகளில் 7லேருந்து ஒரு 30% வரைக்கும் அவர் ஓட்டு வாங்கியிருக்காரு. அவரே வந்து கோவில்பட்டியில நின்னாரு. அந்த வாக்குகள் அதை வச்சு பார்க்கும்பொழுது அவரு அதிகமா வாக்குகள் வாங்கின அந்த 22 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிருக்கு, 13 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருக்கு. ஒன்றும் பெரிய அளவுக்கு செல்வாக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம், 2021 தினகரனுக்கு இருந்த இமேஜ், அவர் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்த்து ஃபைட் பண்றவரு, எஸ்டிபி கூட அவர் கூட அலைன்ஸ் வச்சாங்க, கூட்டணி வச்சாங்க. அது ஏன்னா இவர் வந்து அந்த ஆன்டி பிஜேபி முகம் அவருக்கு இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரியான ஒரு இமேஜ் அவருக்கு இருந்துச்சு. அவரு ஆர்கே நகர்ல அவர் ஜெயிச்சதும் கூட பாரதிய ஜனதாவை அவர் எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில அவரு ஆர்கே நகர்ல ஜெயிச்சாரு. அது இல்லாம எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த 2021 ஒரு பீக்ல இருந்தாரு.
அந்த 2021க்கு பிறகு அவருடைய கட்சியில இருந்த பல முக்கியமான தலைவர்கள் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறிட்டாங்க. அதுல வந்து நம்ம திருச்சியில மனோகரன் அப்படின்னு பழைய கொறடா, அரசு கொறடாவா இருந்தவர், அவர் தேர்தலில் போட்டியிட்டவர் போன 2021ல அவர் வெளியேறிட்டாரு. ஒரத்தநாடு தொகுதியில சேகர் அவர் வெளியேறி அதிமுக வந்துட்டாரு. அதே மாதிரி பழனியப்பன் பாப்பிரெட்டிப்பட்டி அவர் வெளியேறி திமுக வந்துட்டாரு. இப்படி மேல்மட்ட தலைவர்கள் இருந்து அந்த கட்சியில இருக்கிற அடிமட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் வரைக்கும் நிறைய பேர் அமமுக இருந்து வெளியேறி திமுக போயிருக்காங்க, அதிமுக போயிருக்காங்க, விஜய் கட்சி கூட போயிருக்காங்க. அவருடைய கட்சியோட அமைப்பு வந்து அதுக்கு பிறகு இந்த 5 ஆண்டுகள்ல செதஞ்சிருக்கு. ஏற்கனவே வந்து அவர் ஒரு 22 தொகுதிகளை தீர்மானிச்சிருக்கிறாரு. ஆனா செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாரும் வந்து போயிட்டாங்க அப்படின்றதுனால இப்ப ரொம்ப கஷ்டம் தான். அவர் கட்சி ரொம்ப பிரச்சனைக்குரிய நிலைமையில தான் இருக்கு. ஒரு பெரிய லீடர்ஸ்லாம் அவர் கட்சியில இப்போ யாருமே கிடையாது. அதனால அவரே சொல்றாரு அமமுகவின் நலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா? அமமுகவின் நலன் கருதி நான் வந்து முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றதே வந்து அந்த கட்சியோடைய நிலைமையை அவரே ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிடுறாரு. அதுதான் இப்ப இன்னைக்கு செம்மலை இவர் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் பேசுறாரு. உடனடியா முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சார்ந்த செம்மலை அவர் என்ன பேட்டி கொடுக்கிறாருன்னா, கூட்டணி ஆட்சி வந்து கிடையாது, அதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த வேட்டி பேசிக்கலாம், தனிப்பெரும்பான்மையோட தான் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு இன்றைக்கு டிடிவி தினகரன் இந்த கருத்தை சொன்ன உடனடியா அவரும் மறுத்து பேசி இருக்கிறாரு. அப்ப கூட்டணி ஆட்சியா இல்ல தனிப்பெரும்பான்மையாக அதிமுக ஆட்சி அமைக்க போகிறதா? இல்ல, முதல்ல வந்து அந்த கூட்டணி ஜெயிக்குமான்றதே நமக்கு தெரியல. எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் அவங்க ஓட்டு வாங்குவாங்க. ஏன்னா அவங்க பாரதிய ஜனதா கூட சேர்ந்துட்டு இருக்காங்கன்றது ஒண்ணு. பாரதிய ஜனதா தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நிறைய அதிமுக இருந்து வெளியேறிய நிர்வாகிகள் நிறைய பேர் ஓப்பனா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கண்ட்ரோலை தமிழ்நாடு மக்கள் வந்து விரும்புவாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அது ஒண்ணு முக்கியமானது. ரெண்டாவது வந்து பொதுவாக இந்த மாதிரி உடஞ்சி இந்த ஆர்டிஃபிஷியலா சேர்க்கிற கூட்டணி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கீழ் மட்டத்தில் வந்து ஒர்க் ஆகாது. தலைவர்கள் வேணா கை கோத்துக்கிட்டு இருக்கலாம், சிரிக்கலாம், இவர் அவரை வரவேற்கலாம், இவர் நன்றி சொல்லலாம். இந்த எடப்பாடி நீங்க போட்டிருக்கிறாரு மரியாதைக்குரிய டிடிவி தினகரனை வரவேற்கிறோம், அதெல்லாம் வந்து நடக்கலாம். கூட்டணி சேர்ந்துட்டு அவங்க இன்னும் சந்திக்க கூட இல்லை. அதனால அந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசிக்கலாம். ஆனா தொண்டர்கள் வந்து இவ்வளவு ஆண்டுகளா 2 பேரும் எதிர்த்து பேசிக்கிட்டு லோக்கல்ல அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து எந்த அளவுக்கு சேருவாங்க? அதாவது ஒரு இது சொல்லுவாங்கல்ல, உடைந்த கண்ணாடி வந்து ஒட்டாது, கறந்த பால் மடிப்புகாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு வந்து உடஞ்சி போய் கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறது வந்து எந்த வகையில ஒட்டும் அப்படின்னு நமக்கு போக போக தான் தெரியும். ஓபிஎஸோட இருந்த மிக முக்கியமானவர், ஏற்கனவே அதிமுகவின் ஐவர் அணியில் வந்து இருந்தவர் வைத்தியலிங்கம், அவர் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். அடுத்து ஓபிஎஸ் வந்து என்ன செய்வாரு? அவரு கூட இருந்த ஒரு அறியப்பட்ட இன்னொரு முகம் அவரும் வந்துட்டாரு. ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவர் என்ன செய்வார் ஓபிஎஸ்? இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஓபிஎஸ் தனிச்சு விடப்பட்டிருக்கார். முட்டு சந்தில் போயிட்டு ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து நிறுத்திட்டாங்க. அவருக்கு வந்து இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, திமுகவுக்கு வரலாம், திமுக கூட்டணிக்கு வரலாம். அதுதான் அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அதையும் திமுக வந்து அவரை எடுத்துக்கணும். அதுதான் அவருக்கு இருக்கிற அரசியல் எதிர்காலம். அதுதான். அந்த செல்வாக்கு இருக்குதா? அவரை எடுத்துக்கிற அளவுக்கு அவருக்கு ஏதாவது பலம் இருக்குதா இந்த தொகுதியிலாவது? இல்ல, அவருடைய தொகுதிகள்ல இருக்கலாம், பக்கத்து தொகுதிகள்ல இருக்கலாம். பெரிய அளவுக்கு ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கு. டிடிவி தினகரன் அவர் வந்து மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? பாஜகவோட எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்தா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு. பாரதிய ஜனதா வந்து எப்படியெல்லாம் ஒவ்வொரு நீங்க மாநிலங்கள்ல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டியது. அதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு. அதாவது அவங்க வந்து செல்வாக்கா இருந்த சிவசேனாவை உடைச்சி அந்த கட்சியை ஒன்றும் இல்லாம ஆக்கி இன்னைக்கு நாங்க தான் பெரிய கட்சி மகாராஷ்டிரால அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி பீகார்ல அவர் நிதிஷ்குமாரோடைய கட்சியை வந்து சுவீகாரம் பண்ணிக்கிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க வளர்ந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாகணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த அதிமுகவை காலி பண்ணி அந்த இடத்துல வளரணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே, மாஸ்டர் பிளான் எல்லாமே என்ன அப்படின்னா, அதிமுகவை இந்த தேர்தலோட முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு இவங்க வரணும். அதுதான் அவங்களுடைய முதல் அடியாவே அதான் இருக்க முடியும்.
விஜய் வந்து இப்ப இன்னும் ஜனநாயகனுக்கு இன்னைக்கும் அவருடைய வழக்கு நாளைக்கு வந்து லிஸ்ட் ஆகல, இன்னும் ஈவினிங் வந்து லிஸ்ட் ஆயிருக்கணும். நாளைக்கு ஏதாவது தீர்ப்பு எதுனாலும் நம்ம வழக்கு வந்து லிஸ்ட் ஆயிருந்தாதான் நாளைக்கு வந்து தெரியும். இப்ப அதுலயும் எந்த முன்னேற்றமும் தெரியல ஜனநாயகன் வெளில வர்றதுலயும். இன்னொரு புறம் அந்த சிபிஐ வழக்கு, இப்ப எல்லா கட்சிகளுமே கூட்டணி, திமுக கூட்டணி ஆல்ரெடி வந்து செட்டில் ஆகி இருக்குது. இனி புதிய கட்சிகள் 1-2 வரலாம், அந்த அளவுல தான் இருக்குது. இப்ப ஏடிஎம்கே கூட்டணி அதுவும் என்ன திசையை நோக்கி போகுது அப்படின்றது தெளிவா தெரியுது. அப்ப விஜய் வந்து என்ன செய்ய போகிறார்? விஜய்க்கு வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ஓராண்டு கழிச்சு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அவரை போய் அப்ரோச் பண்றதுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவருங்க கூட்டணி வைக்கலான்னு முயற்சி பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து நம்ம காங்கிரஸ் வந்து அவங்க கூட போலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. இப்படி அவருக்கு ஒரு எடப்பாடியே வந்து கொடி ஒரு அசையுது. எடப்பாடி அதாவதுங்க, அது வந்து வரலாற்றுல அது மாதிரி எந்த தலைவரும் பண்ண மாட்டாங்க. இன்னொரு கட்சி, அதாவது அவருடைய பிரச்சார மேடையில இருந்து வேன்ல இருந்து இன்னொரு கட்சி கொடியை பார்த்து சந்தோஷப்படுறாரு. எல்லாரும் அவங்க கட்சி கொடியை பார்த்து தான் சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு கட்சி கொடி பறக்குது பாத்தீங்களான்னு அவர் சொல்லும் போதே அவங்களும் வரப்போறாங்க. அவரு அவ்வளவு உற்சாகமானாரு அவரு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு விஜய்க்கு வந்து ஒரு மார்க்கெட் இருந்துச்சு, டிமாண்ட் இருந்துச்சு அரசியல் களத்துல. ஆனா அவருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள், அவருடைய மூவ் எதுவுமே வந்து அந்த இது மேட்ச் பண்ற மாதிரி இல்லை. அதனால இன்னைக்கு வந்து அவரை நோக்கி டிடிவியே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிருக்காரு. அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டிவிகேக்கு தான் போவாரு, விஜய் கூட தான் கூட்டணிக்கு போவாரு. இவங்க தேமுதிக, டிடிவி, விஜய் 3 பேரும் சேர்ந்து சந்திப்பாங்க. அப்படிதான் வந்து கூட காங்கிரஸ். அது ஏன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இவரு செங்கோட்டையன் போயிட்டாரு. செங்கோட்டையன், டிடிவி இவங்க எல்லாம் ஒன்னா இதுக்கு போயிட்டு வந்தாங்க, பசும்பொன் போயிட்டு வந்தாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து எல்லாரையும் கொண்டு வந்துருவாரு, டிடிவியை கூட்டணிகளை கொண்டு வந்துருவாரு, ஓபிஎஸ் கூட இருக்கிற தலைவர்களை கொண்டு வந்துருவாரு, அதிமுகவில் இருக்கிற அதிருப்தி தலைவர்கள்லாம் வந்து டிவிகேக்குள்ள கொண்டு வந்துருவாரு அப்படின்னு அதிகபட்ச எதிர்பார்ப்பு செங்கோட்டையன் மேல டிவிக்கு நிறைய இருந்துச்சு, டிவிக்கு தலைவர்களுக்கே இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னும் தலைவர்கள் போட்டோ எல்லாம் கொண்டு வந்தாருல்ல, ஏடிஎம்கேவோட லீடர்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. ஆமா, அதாவது மேடம் ஜெயலலிதான்னாரு. இல்ல, இதுல ரொம்ப நம்ம நீங்க கேட்ட கேள்வியில ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, ஏன் இவ்வளவு தலைவர்கள் படம்லாம் வந்து அவரு பயன்படுத்த அனுமதிச்சாரு அப்படின்னா, அவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, அதிமுகவோட இடத்த டிவிக்கே பிடிச்சிடலாம் அப்படின்னா நாம தான் அடுத்த எம்ஜிஆர். ஆமா, அதாவது அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம அதிமுக இடத்த பிடிச்சிட்டு திமுகவை வந்து வலுவா எதிர்க்கிறோம், வலுவான குரல்ல திமுக எதிர்த்து பேசினா பாரதிய ஜனதா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, திமுக தான் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி வந்து பாரதிய ஜனதாவுக்கு, அதனால நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான வேலையா இருந்தா நமக்கு பிரச்சனையா இருக்காது, அரசியல்ல வந்து ஈஸியா வளர்ந்துடலான்னு அவர் ஒரு திட்டத்துல இருந்திருக்காரு. ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அவர் புரிஞ்சிக்க தவறுனது விஷயம் என்னன்னா, பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் கிடையாது. பாரதிய ஜனதா என்ன நினைச்சிருக்குன்னா, நீ எல்லாம் வளர வேண்டியதில்லை, நானே இங்க வளரணும் அப்படின்றதுதான் பாரதிய ஜனதாவோட எண்ணம். இப்ப வரைக்கும் கூட அவங்க அப்படி ஒரு எண்ணத்துலதான் இருப்பாங்க போல. ஏன்னா டெல்லியில சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கிறப்பயே நிர்மல்குமார் ஒரு பேட்டி தராரு, பாத்தீங்களா? அதுல அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கேள்வி கேட்கறாங்க, இந்த சம்மன்ஸ் கொடுத்து போயிட்டு அங்க விசாரணைக்கு ஆஜராயிட்டு வராரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாரதிய ஜனதாவுடைய தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் அமித்ஷா கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு அவர் பேசிட்டாரு. அதனால விசாரணை வந்து இனிமே சரியா போகணும். சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கூட்டத்துல, ஒரு நிகழ்ச்சியில தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா முன்னாடி பேசுறதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படியாவது நம்ம அமித்ஷா நம்மள காப்பாத்திடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இதுதான் அந்த மனப்பால் குடிக்கிறது. ஆமா, அவங்க திட்டம் என்னன்னா, நம்ம திமுகவை எதிர்க்கிறதுனால நமக்கு பாரதிய ஜனதா நம்மள வழி விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா அவங்களே இங்க காலூன்றி வளரணும் அப்படின்ற திட்டம் தான் அவங்களுக்கு. அதுக்கு அவங்க வந்து அதிமுகவே காலி பண்றதுக்கு பழைய கதையை சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திமுகல இருந்து இந்திரா காந்தி எம்ஜிஆர் எடுத்தாங்க, தனி கட்சி ஆரம்பிச்சு திமுக ஒழிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னு அந்த பழைய. ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னா, அதிமுகவே அவங்க பாரதிய ஜனதா விரும்பல, அதிமுக இடத்தையே காலி பண்ணணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம். அவங்களே இங்க வளரணும், அதுதான் எல்லா மாநிலத்திலும் நடந்ததை அவங்க செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற முடிவுல தான் இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செங்கோட்டையனுடைய ஃபெயிலியர். அவர் வந்து யாரையும் அவர் பிராமிஸ் பண்ண மாதிரி டிவிக்கே கொண்டு வரல. கொண்டு வந்த ஆள் எல்லாமே வந்து சின்ன சின்ன நிர்வாகிகள் அந்த லெவலில் தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. பெரிய முகங்கள்லாம் வந்து இன்னைக்கு கூட வைத்திலிங்கம் வந்து இதுல திமுகவில் வந்து சேர்ந்துட்டாரு. அப்போ அவர் கட்சி மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்துட்டாரு.
மனோஜ் பாண்டியனுடைய முன்னெடுப்புல நிறைய பேர் இந்த சவுத்துல திமுக சேர்ந்துட்டு இருக்காங்க. வெல்லமண்டி நடராஜனும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய நிர்வாகிகள் திமுக வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் போயிட்டு அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியல. செங்கோட்டையனுடைய செயல்பாடு டிவிக்கிலேயே இருக்க நிர்வாகிகள் தலைவர்களுக்கெல்லாம் அதிருப்தியா இருக்கு அப்படின்னு பேச்சு வந்துட்டு இருக்கு. அதனால வந்து டிவிக்கு வந்து அவருக்குமான பிரச்சனை தொடங்கிருச்சு. ஆமா, டிவிக்கு வந்து உள்ளேயும் சலசலப்பு இருக்கு, டிவிக்கு வெளியவும் ஆட்டம் கண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை. நம்ம வந்து ஆனா மக்கள் வந்து விஜய் கட்சியினர் அவங்க பேசுறது என்னன்னா, அவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது இப்ப ஜனநாயகனை வெளிவராமல் பாஜக இந்த அளவுக்கு வந்து தடுக்கிறது, விஜயின் மீது ஒரு சிம்பத்தி மக்களுக்கு வந்து கிரியேட் ஆகும், அதுவே ஒரு பெரிய வேவா வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் ஆர்வம் சொல்றாங்களே. இல்ல, விஜய்க்கு வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஆனா எப்படி ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து என்னை உங்க டார்ச்சர் பண்றாங்க, எங்களை இவங்க ப்ரெஷர் பண்றாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு நீங்க வெளிப்படையா பாரதிய ஜனதாவை எதிர்த்து உங்களுடைய கொள்கை எதிர்த்து நீங்க வெளிப்படையா பேசுனீங்கன்னா, வெளிப்படையா அறிக்கை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது வரும். அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு தானே நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க தான் உங்களுக்கு பேசுவாங்க அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறது வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. இப்போ நீயே உனக்காக பேசலன்னா எங்களுக்காக நீ எப்படி பேசுவ அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. அதனால விஜயோடைய அரசியல் இந்த மௌனம்ன்றது ஒரு பின்னடைவு தான்றீங்க. நிச்சயமா படத்துக்காக இருந்தாலும் சரி, சிபிஐ விசாரணை, அவருக்கு இந்த நெருக்கடியால அவருக்கு ஒரு அனுதாபம் வரணும், ஒரு சிம்பத்தி வரணும் அப்படின்னா நீங்க எதிர்த்து பேசணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல எதுக்காக டிடிவி தினகரன் அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாருன்னா அவர் பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசினாரு, அதனால அவருக்கு அந்த ஓட்டு கிடைச்சது, வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா அந்த நெருக்கடி இவங்க தான் கொடுக்குறாங்க, இந்த காரணத்துக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொன்னாதான் அது உங்களுக்கு ஒர்க் ஆகுமே தவிர இல்லைன்னா சிம்பத்தி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப விஜய்க்கான நெருக்கடி அப்படின்றது இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது. விஜய் மௌனமாக இருக்கிறார் அப்படின்றது நாட்டுக்கே தெரியுது. அப்ப விஜய் என்ன செய்ய போறார்? அவரு பாஜகவினுடைய மிரட்டலுக்கு பயந்து அதிமுக கூட்டணிக்கு வருவாரா, இல்ல அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? பாரதிய ஜனதா வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. குருமூர்த்தி வந்து துக்ளக் ஆண்டு விழால பேசினாரு. என்ன பேசினாரு அப்படின்னா, 1996 அந்த எலெக்ஷன்ல வைகோ வந்து மக்கள் நிராகரிச்சாங்க, அவ புது கட்சி ஆரம்பிச்சாரு, மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அந்த இன்கம்பன்சி இருந்தப்ப அது எதிர்கட்சிக்கு போயிருச்சு, எதிர்கட்சிக்கு தான் அது போயிடுச்சு. அதனால அவரு வைகோவுடைய அரசியல் இதாயிடுச்சு. அதே மாதிரிதான் வந்து விஜயும் புறக்கணிக்கப்படுவார் மக்களால அப்படின்னு அவர் பேசுறாரு. இது எதுக்காக அவர் பேசுறாரு அப்படின்னா, டிவிகே காரங்களுக்கு அவர் ஒரு மெசேஜ், ஒரு மிரட்டல். நீங்க வந்து இங்க வந்து சேரல, எதிர்கட்சியோட வந்து நீங்க சேரல அப்படின்னா இங்க வைகோவோட நிலைமை தான் விஜய்க்கும் வரும் அப்படின்னு ஒரு மிரட்டல். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு மிரட்டல். இன்னொரு பிரச்சனை வந்து அங்கிருந்து அந்த வழக்குகள் ரீதியா போடுறது. இந்த வழக்கும் கூட தமிழ்நாட்டுல அந்த வழக்கு நின்றுட்டு இருந்துச்சு, நடந்துகிட்டு இருந்துச்சு, கூட்ட நெரிசல் வழக்கு. ஆமா, அந்த வழக்கை போயிட்டு நீங்க சிபிஐ தான் விசாரிக்கணும்னு இவங்களே போய் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஊர்ல நிறைய பேர் அதை கூட எழுதிட்டு இருக்காங்க, ஒளிய தெரியாதவன் வந்து தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி சிபிஐ தான் எங்களை விசாரிக்கணும் அப்படின்னு போய் அங்க போய் இவங்களே தடையை கொடுத்து நீதி வெல்லும்னு ட்வீட் வேற போட்டார் விஜய். இப்ப அங்க போய் மாட்டிக்கிட்டு அவரோட நிலைமை பரிதாபமான நிலைமையா இருக்கு. அதனால அவருடைய கட்சி வந்து தொடங்கும் போதே முடிகிற கண்டிஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதுதான் இந்த டிவிகேவுடைய குருமூர்த்தி சொன்னது உண்மையான பொருள் இதுதான். ஒண்ணு எங்க கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரணும், இல்லன்னா அவங்க கட்சி முடியணும். அதுதான் குருமூர்த்தியோட ஸ்டேட்மெண்ட். அதுதான் வைகோ மாதிரி நீங்க ஆகணுமா, இல்லைன்னா எங்க கூட வந்து நீங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தாலும், பாரதிய ஜனதா கூட்டணிக்கு விஜய் வந்தாலும் அது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடு தான், ஒரு அரசியல் விஜய்க்கு. ஆனா ஏடிஎம்கே பிஜேபிக்கு இல்ல, ஏடிஎம்கே பிஜேபிக்கு அது வந்து கெயின். ஏன் கெயின்னா இவங்க அந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு திருமாவளவன் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, நீங்க ஒரு தத்துவத்தின் அடிப்படையில, ஒரு கொள்கையின் அடிப்படையில நீங்க வந்து கட்சியை வளர்க்கல, திமுக மேல ஒரு தேவையில்லாத காழ்ப்புணர்வை நீங்க இளைஞர்கள்ட்ட வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு அடிக்கடி. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை வந்து இவங்களுக்கு பயன் கொடுக்கும், அதை அறுவடை பண்ணிடலாம். விஜய் எதுக்காக அதை மாதிரி பேசினாருன்னா, திமுகவை எதிர்த்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தா பாரதிய ஜனதா நமக்கு வழி விட்டுருவாங்க அப்படின்றதுக்காக விஜய் அதை பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க எது பேசி என்ன வச்சிருந்தாலும் அதை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு பாரதிய ஜனதா முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மிரட்டல் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 தான். ஒண்ணு வந்து தனித்து போட்டியிடலாம், இன்னும் என்னன்னா பாரதிய ஜனதா கூட்டணியில சேரலாம்.
பாரதிய ஜனதா கூட்டணியில சேர்றதும் பொலிட்டிக்கல் சூசைட். தனித்து நின்னாலும் அவங்களால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கலா தேமுதிக இருக்கு, தேமுதிக விஜயோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லையா? ஏங்க அதெல்லாம் நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இவர் ஏற்கனவே இவருடைய அன்டெஸ்டட் இதுதான். இவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவங்க ரொம்ப ரொம்ப குறைவான செல்வாக்குல இருக்கிறவங்க. அதனால இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுட்டு எதுவுமே பண்ண போறது இல்ல. இப்ப விஜய் தனித்து தான். ஏன்னா முதல் மாநாட்டில் விஜய் சொன்னாரு. ஆமா, அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம கூடயும் சில பேர் வருவாங்க இல்லையா, நம்மளை நம்பியும் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம கூட்டணியில வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அப்படின்லாம் பேசினாரு. அதாவது அது ஒரு நக்கல். ஆட்சியிலேயே அவர் கொடுப்பேன், ஏதோ ஆட்சியை பிடிச்சிட்ட மாதிரியும் ஆட்சியிலேயே பங்கு கொடுக்கணும் உங்களுக்கு ஷேர் கொடுக்குறேன். ஆமா, அதெல்லாம் அவருடைய தெளிவின்மையை தான் காட்டுது. எவ்வளவு இம்மெச்சூர்டா அவர் இருந்திருக்காரு அப்படின்றதான் காட்டுது. இன்னைக்கு அவர் 2 பேர் முட்டுச்சந்தில நின்ட்டாங்க. ஒன்னு ஓபிஎஸ் முட்டுச்சந்தில நின்ட்டாரு, இன்னொன்னு டிவிகே போய் முட்டுச்சந்தில நின்றுச்சு. இந்த முட்டுச்சந்தில கொண்டு நிப்பாட்டினதுல ஒரு முக்கியமான பங்கு ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கு. விஜய கொண்டு போய் அங்க நிறுத்திட்டாரு. இவர் ஓபிஎஸ் அவரே போய் நின்றுகிட்டாரு. தொட்டு பாருங்கடா என் தலைவனை அப்படின்னு சவால் விட்டு தலைவன் எதுவுமே வாயே திறக்க மாட்டாப்ல. ஆமா, ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில இன்னைய சூழ்நிலையில அரசியல்ல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, விஜயும் ஓபிஎஸும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரம் ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.